ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு வேர்க்கடலை சட்னி செய்யலாமா? அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கம்மா. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சின்ன கரண்டி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். அதனால் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், வேர்க்கடலையை போட்டிருக்கேன். இது சிம்பிளாக டக்குன்னு உங்களுக்கு உடனே ரெடி ஆகிடும்மா. இது வேர்க்கடலையை நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு மெதுவாக வறுக்கணும்மா. இட்லி, தோசை, நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை சட்னியில் நிறைய விதம் இருக்குமா. நான் ஒவ்வொரு வாட்டி நான் ஒரு விதம் தனித்தனியாக செய்யும்போது நான் ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். இது ஒரு விதம் வேர்க்கடலை சட்னிலேயே நிறைய விதத்தில் இது செய்யலாம். சாதத்துக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு அப்புறம் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வதங்கும் போதே நம்ம கொஞ்சோண்டு புளி வச்சுக்கணுமா. சின்ன பீஸ் தான் புளி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை ஒரே ஒரு பீஸ் நம்ம வச்சுருக்கேன், அறுத்து வச்சுருக்கேன் நான். அவ்வளோதான். வெங்காயம் ரொம்ப போடக்கூடாது. வெங்காயம் போட்டால் நல்லா இருக்காது, கம்மியாக தான் போடணும். அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். புளி, மிளகா, வேர்க்கடலை, அவ்வளோதாம்மா. அந்த வெங்காயம் முடிஞ்சிருச்சு. இதை நல்லா நம்ம ஒரு பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். தீய விடாமல் சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம வறுத்தோன்னா சூப்பராக நமக்கு வேர்க்கடலை சட்னிக்கு சூப்பராக இருக்கும்மா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துக்கோங்க. இந்த சைடு நான் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுருக்கேம்மா. இட்லி நமக்கு வெந்துருச்சு. இந்த நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோன்னா இட்லிக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும். தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு வேர்க்கடலை நல்லாவே பாருங்கள் பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயத்தை போடலாமா. வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு 2 வதக்கிட்டு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ அந்த சூட்லேயே வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பையும் போட்டுட்டேம்மா. பாருங்கள், நமக்கு நல்லாவே எல்லாமே வறுத்து வந்துருச்சு. இது நல்லா நமக்கு ஆற வைக்கணுமா. ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் போட்டு கொண்டு வரணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இந்த மாதிரி சமையல் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு லைனாக ஒவ்வொரு நாள் ஒன்று போடுறேம்மா. இப்போ மிக்ஸி போட்டுட்டு வந்துட்டோம் சட்னி. பாருங்கள், நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நமக்கு நீங்கள் இட்லின்றதுனால கொஞ்சம் தண்ணியாக சட்னி இருந்தால் கூட நல்லாயிருக்கும்மா. ரொம்ப கட்டியாக வைக்கணும்னு தேவையில்லை. அதாவது தோசைக்குன்னா ரொம்ப கொஞ்சம் கட்டியாக வச்சு சாப்பிட்லாம். இட்லின்றதுனால கொஞ்சம் நம்ம தண்ணியாக வச்சோன்னா நம்ம அதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம். ஒரு கரண்டி வச்சுருக்கோம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் நம்ம கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துர்லாமா. கடுகு போடுறேன், உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதாம்மா. சட்னிக்கு நம்ம தாளிச்சிடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலை சட்னிக்கும் அந்த இட்லிக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா. எப்பயுமே தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை சட்னி இதே செஞ்சுக்கிட்டு இருக்கோம்லம்மா. மாறுதலாக நம்ம இந்த மாதிரி வேர்க்கடலை சட்னி செஞ்சோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுமா. வேர்க்கடலை சட்னி அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது நமக்கு. நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் நீங்கள் வேர்க்கடலை சட்னி இந்த மாதிரி டிஃபனுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு இப்போ இட்லியும் கரெக்டாக வெந்துருச்சு. இட்லியும் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு நமக்கு வேர்க்கடலை சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அது இட்லியை ஆற விட்டுட்டு நான் எடுக்க போகிறேன். நான் பாருங்கள், தட்டில் எடுத்து காட்டுறேன். இட்லி நமக்கு நல்லாவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும்மா. வேர்க்கடலை சட்னியில் அவ்வளோ சத்து இருக்குது. பிள்ளைங்க வேர்க்கடலையாக கொடுத்தா கூட வேக வச்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா டிஃபனுக்கு சட்னியாகவும் இருக்கும், நமக்கு சத்துக்கு சத்தாகவும் இருக்கும். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு சட்னி, இட்லியும் ரெடி ஆகிடுச்சுமா. ஓகேம்மா, இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்மா.
எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா இட்லி. நல்லாவே வந்து மிருதுவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூம்மா.